அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவினால் இலங்கைக்கு காத்திருக்கும் ஆபத்து. தென்னிலங்கையைச் சேர்ந்த 4 பேர் நீரில் மூழ்கி பரிதாபமாக மரணம். போலீசார் வெளியிட்டுள்ள தகவல். சில பாடசாலைகளுக்கு எதிராக எடுக்கப்படவுள்ள நடவடிக்கை. நாளை முதல் இலவச தொடருந்து சேவை. மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். அபாய கட்டத்தில் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை. தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுக்க மருத்துவ ஆய்வுக்கூட நிபுணர்கள் சங்கம் தீர்மானம். பொசன் பூரணியை முன்னிட்டு 3500 காவல்துறையினர் பாதுகாப்பு கடமையில். திடீரென வீதியின் நடுவே தரையிறங்கிய உலங்கு வானூர்தியால் பரபரப்பு. யாழில் அளவுக்கு அதிகமான மாத்திரைகளை உட்கொண்ட முதியவர் உயிரிழப்பு. தொடர்பட விரிவான செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த பரஸ்பர வரிகளுக்கு எதிராக அமெரிக்க சர்வதேச வர்த்தக நீதிமன்றத்தால் தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை மீண்டும் நடைமுறைப்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்க சர்வதேச வர்த்தக நீதிமன்றத்தால் அமெரிக்க ஜனாதிபதிக்கு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெள்ளை மாளிகை தாக்கல் செய்த மேல்முறையீட்டை பரிசீலித்த அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது. எனினும் 12 மாநில அரசாங்கங்களும் நியூயார்க் சட்ட உயர் அதிகாரிகள் உட்பட பல பலம் வாய்ந்த நபர்களும் ஜனாதிபதியின் வரிமுறையை அங்கீகரிக்கவில்லை. 3 மாதங்களாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பரஸ்பர வரிமுறை மீண்டும் செயல்படுத்தப்பட்டால் இலங்கை ஏற்றுமதிகளுக்கும் 54% வரி விதிக்கப்படும். இது இலங்கை ஆடை தொழில் உட்பட பல வணிகங்களில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். பொலனறுவை ஏரியொன்றில் மூழ்கிய நிலையில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பொலனறுவையில் உள்ள பகல எல்லை ஏரியில் நீந்த சென்ற 4 இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த 4 பேரும் ரத்மலானை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. பொலனறுவை அரளகங்கில பகல எல்லவாவியில் நீரில் மூழ்கி உயிரிழந்தவர்களுள் 3 பெண்கள் என்று போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. 3 பெண்கள் உள்ளிட்ட 4 இதன் போது உயிரிழந்துள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொலனறுவை அரளகங்கில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். டெங்கு நுளம்புகள் அதிகமாக பரவும் இடங்களாக அடையாளம் காணப்பட்ட பாடசாலைகளின் பட்டியல் விரைவில் பகிரங்கப்படுத்தப்படவுள்ளது. சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங்க இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி சமூக பாதிப்பை ஏற்படுத்தும் குறித்த பாடசாலைகளின் பெயர்களையே வெளியிட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு ஏற்கனவே குறித்த பாடசாலைகளின் பட்டியலை தொகுத்துள்ளது. புள்ளி விவரங்களின்படி ஆய்வு செய்யப்பட்ட பாடசாலைகளில் 131 பாடசாலைகளில் டெங்கு பரவும் இடங்கள் கண்டறியப்பட்டன. அதே நேரத்தில் 37 பாடசாலைகளில் டெங்கு உருவாக்கம் பெறும் இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் 37 பாடசாலைகளில் டெங்கு உருவாக்கம் பெறும் இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இதற்கிடையில் 718 அரச நிறுவனங்கள் ஆய்வு செய்யப்பட்ட நிலையில் அதில் 214 இடங்கள் நுளம்பு இனப்பெருக்கம் செய்யும் இடங்கள் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. பொசன் விழாவை முன்னிட்டு பல விசேட தொடர்ந்து சேவைகளை இயக்குவதற்கு தொடருந்து திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கமைய கொழும்பு கோட்டையில் இருந்து அனுராதபுரம் வரை 20 தொடர்ந்து பயணங்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் அனுராதபுரத்தில் இருந்து மிகுந்தலை வரை 36 தொடர்ந்து பயணங்களும் இயக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. குறித்த தொடர்ந்து சேவைகள் அனைத்தும் ஒரு தனியார் நிறுவனத்தின் முழு நிதி ஆதரவுடன் இயக்கப்படுவதால் இந்த அனைத்து பயணங்களும் பயணிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட உள்ளதாகவும் தொடருந்து திணைக்கள பொது முகாமையாளர் தம்மிக்க ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இந்த விசேட தொடர்ந்து சேவைகள் நாளை முதல் எதிர்வரும் 12ஆம் தேதி வரை இயக்கப்பட உள்ளதாகவும் இதனுடன் இணைந்து தங்குமிட வசதிகள் மற்றும் பிற வசதிகளை மேம்படுத்துவதற்கும் அந்த திணைக்களம் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
அதன்படி அனுராதபுரத்திற்கு வரும் பக்தர்களுக்காக பல இடங்களில் தங்குமிட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த வசதிகளை தொடர்ந்து நிலையங்கள் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தம்மிக்க ஜெயசுந்தர மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலையும் அதன் சேவைகளும் முற்றாக முடங்கும் அபாயத்தில் உள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ள அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் புற்றுநோய் நிபுணர் வைத்தியர் கிருஷாந்தியின் பாதுகாப்பும் பணி சுதந்திரமும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளது. தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையின் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தின் முக்கிய புற்றுநோய் சிகிச்சை மையமாக விளங்கும் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலைக்கு எதிரான திட்டமிட்ட முயற்சிகள் தற்போது அதன் இயங்கு திறனை முற்றாக பாதிக்கும் நிலையினை நோக்கி நகர்ந்துள்ளன. சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன் பொதுமக்கள், தன்னார்வ அமைப்புகள் மற்றும் சில அனுசரணையாளர்களின் கடுமையான உழைப்பினூடாக நிறுவப்பட்ட இந்த வைத்தியசாலை இன்று வரை ஆயிரக்கணக்கான புற்றுநோயாளிகளுக்கு உயிருக்கு போராடும் வாழ்வாதார சிகிச்சையை வழங்கி வருகிறது. ஆனால் அப்போதும் இப்போதும் தொடர்ந்தும் சிலர் மேற்கொள்ளும் மறைமுகமான நடவடிக்கைகள், வஞ்சக போக்குகள் மற்றும் திட்டமிட்ட இடையூறுகள் இதன் நிரந்தர மேம்பாட்டுக்கும் சேவைக்கும் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தி வருகின்றன. அத்துடன் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலையின் சேவைகள் குறைக்கப்பட்டு அதன் தரம் சிதைக்கப்படுவதற்கான பின்னணியில் நிர்வாக சீர்கேடுகள், ஊழல் மற்றும் சட்டவிரோத ஒழுக்குகள் செயல்படுவதாகவும் அவை உறுதியான தண்டனை விதிகளின்றி தொடர்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தெல்லிப்பளை வைத்தியசாலை மற்றும் அதன் அனைத்து பிரிவுகளும் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு உள்ளடங்களாக பாதுகாக்கப்பட்டு மேம்பட அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் நோயாளர்களுக்கான உயர்தர சிகிச்சைகள் அரசு வைத்தியசாலையில் தொடர வேண்டுமென்ற அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லவுள்ளதாக மருத்துவ ஆய்வுக்கூட நிபுணர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பதவி உயர்வு தாமதம் மற்றும் இணை சுகாதார பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதிலுள்ள சிக்கல்கள் உள்ளிட்ட 5 பிரச்சினைகளுக்கு சுகாதார அமைச்சு தீர்வு வழங்காமையினால் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் ரவி குமுதேஷ் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுமாறு கோரி கடந்த வியாழக்கிழமை முதல் நிறைவு காண் மருத்துவ நிபுணர்களின் தொழிற்சங்க ஒன்றியம் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்திருந்தது. பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்ட தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் ஜனாதிபதி பொதுமக்கள் ஒருங்கிணைப்பு அலுவலகத்தில் கலந்துரையாடல்களை ஈடுபட்டனர். இந்த கலந்துரையாடல்களை தொடர்ந்து குறித்த தொழிற்சங்கங்களின் நிர்வாக சங்கம் நேற்று இரவு கூடியிருந்த நிலையில் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை இன்று காலை முதல் தற்காலிகமாக கைவிட 4 தொழிற்சங்கங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தன. எவ்வாறாயினும் ரவி குமுதேஷ் தலைமையிலான மருத்துவ ஆய்வுக்கூட நிபுணர்கள் சங்கம் பணிப்புறக்கணிப்பை தொடர்வதற்கு தீர்மானித்துள்ளது. இந்த பணிப்புறக்கணிப்பு காரணமாக சில வைத்தியசாலைகளில் மருத்துவ ஆய்வுக்கூட சேவைகளை பெற முடியாமல் போனமையினால் பாரிய சிரமத்தை எதிர்கொண்டதாக நோயாளர்கள் சிலர் தெரிவித்துள்ளனர். பொசன் பூரணியை முன்னிட்டு நாளை முதல் அனுராதபுரம், மிகுந்தலை மற்றும் அனுராதபுரத்தில் அமைந்துள்ள 8 வழிபாடு தலங்களுக்கும் வருகை தரும் பக்தர்களின் பாதுகாப்புக்காக 3500 காவல்துறையினர் கடமையில் ஈடுபட உள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. வழிபாடு தலங்களை அடிப்படையாக கொண்டு போக்குவரத்தை நிர்வகிக்கவும், பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும், குளங்களை சுற்றி ஏற்படும் விபத்துக்களை தடுக்கவும் இந்த பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படுவதாக பதில் காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தீட்சகர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலம் குப்த் காஷியில் இன்று 5 பயணிகளுடன் சென்ற தனியார் உலங்கு வானூர்தி திடீரென வீதியின் நடுவே தரையிறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக உலங்கு வானூர்திய விமானி திடீரென வீதியின் நடுவே தரையிறக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் விமானத்தில் இருந்த 5 பயணிகளும் காயமின்றி தப்பினர். இருப்பினும் விமானிக்கு சிறிய காயம் ஏற்பட்டது. மீட்புக் குழுவினர் விரைந்து விமானியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். தரையிறக்க முற்பட்ட போது உலங்கு வானூர்தியின் வால்பகுதி மோதியதில் சாலையில் இருந்த கார் சேதமானது. வானில் சென்ற விமானம் திடீரென தரையில் இறக்கப்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் அளவுக்கு அதிகமான மாத்திரைகளை உட்கொண்ட முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதன்போது கீரிமலை வீதி சித்தங்கனி பகுதியைச் சேர்ந்த 77 வயதுடைய முதியவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார்.
குறித்த முதியவர் கடந்த 4ஆம் தேதி மதுபோதையில் மருத்துவ மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக உட்கொண்டுள்ளார். பின்னர் அவரது மனைவி 5ஆம் தேதி அதிகாலை அவரை எழுப்பியுள்ளார். அவர் மயக்கமடைந்து காணப்படுவதால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தொடர்ந்து மயக்க நிலையிலே காணப்பட்ட குறித்த முதியவர் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். மருத்துவ வில்லைகளை அளவுக்கு அதிகமாக உட்கொண்டதால் மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைத்திருங்கள். நன்றி, வணக்கம்.